வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக்விட்டா சேனல். 1 வீக்காக கிளாஸ் பார்க்கலாங்க. வெரி சாரி, இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே, இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எல்லா கிளாஸையும். ஒரு சின்ன ரீகால். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம், இந்த சப்ஜெக்டில் எடுத்து பார்த்தோமா, ஒரு இடத்திற்கு எப்படி நாம் பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம பை எப்படி பயன்படுதுங்கிறத நம்ம ரொம்ப அருமையாக பார்த்தோம். அதே போல் அதுக்கு அடுத்தது ஒன்று, கம்யூனிகேட் பண்ணுறவங்க அடுத்தவங்களோட நம்ம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணி அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேவா? அதே போல் நம்மளுடைய தேவைக்கு பணம் பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம பை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தர்றதா சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆனால் கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் சென்டென்ஸ்க்கு போகலை. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் பார்த்தது. இப்போ இந்த கிளாஸில் பார்க்குறது வந்து பை வந்து பெரும்பாலும் வரக்கூடிய இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். அது யாருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பேசிவ் வாய்ஸ். சரியா? இது தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம கிராமரில் ஸ்கூல் லெவலையும் இதை பார்த்துருப்போம். சரிங்களா? என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக சொல்லுவாங்க. எந்த மீடியமாக இருந்தாலும், அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் எந்த லெவலாக இருந்தாலும் ஆஃப்டர் 6th 7th வந்து கண்டிப்பாக அது இருக்கும். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வருது. சரி, இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, ஆக்டிவ் வாய்ஸை வந்து ஒரு விஷயத்தை நார்மலாக செய்யும்போது செய்கிறத சொல்லும்போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ். அதே பேசிவ் வாய்ஸுங்கிறது தமிழில் வந்து செயற்பாட்டு வினை. இது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து செய்வினை. ஓகேவா? செய்வினை. நல்லா அருமையான வாக்கியம். சரி, இப்போ செயற்பாட்டு வினைங்கிறதுல தான் நமக்கு வந்து இந்த பேசிவ் வாய்ஸில் தான் நமக்கு பை வந்து வரும். சரியா? இது நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ஒரு வாக்கியத்தை நான் எடுத்துக்கிறேன் பாருங்களேன். தமிழில் எழுதி தரேன். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. சுரேஷ் சமையல் அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுக்கு வந்து நார்மலான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம அமைக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சுரேஷ் இஸ் கிளீனிங் த கிச்சன். இதுதான் வந்து நார்மலான ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சரியா? இதை வந்து நம்ம வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வேலை வந்து யாரால் செய்யப்பட்டதுன்னு சொல்றது தான் வந்து பேசிவ் வாய்ஸ். சரியா? அதை முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பேசிவ் வாய்ஸோட டெஃபினேஷன் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த சென்டென்ஸே மாற்ற முடியும். மாற்றணுங்கிறத விட மாற்ற முடியும். சரியா? இப்போ இந்த பேசிவ் வாய்ஸுங்கிற சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்? செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு தமிழில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தோம்னா எப்படி கொடுக்கலாம்னா, யாரால் அந்த வினை செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கு பதில் தரக்கூடியது தான் வந்து அந்த பேசிவ் வாய்ஸ். சரியா? இப்போ இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல சுரேஷ் சமையலறை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் வாக்கியம். இப்போ வந்து இது நம்ம இதை வந்து செயற்பாட்டு வாக்கியமா, இது வந்து செய்வினை வாக்கியம். இந்த செயற்பாட்டு வாக்கியமா மாத்திராந்தா, முதல்ல தமிழ்ல மாத்திராந்தா எப்படி மாத்துறது? சுரேஷால் சமையலறையை சுத்தம் செய்து மன்னிக்கணும், சுரேஷால் சமையலறை சுத்தம் செய்யப்படுகிறது. ஓகேவா? படிக்கிறது கிடையாது, கொண்டிருக்கிறாருங்கிறப்ப செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும்போது நம்ம அதே மாதிரி தான் பேசிவ் வாய்ஸ்லையும் கொண்டு வரணும். அப்ப சுரேஷால் சமையலறை சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அதே எடுத்துக்கோமா, இந்த இடத்த வச்சுக்கிறேன். இது பேசிவ் வாய்ஸ். சரியா? கொஞ்சம் ஸ்லைடு எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். சரியா? இது ரெண்டும் விளங்குதாப்ப? இதில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. இது வந்து சுரேஷ் வந்து சமையலறை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இது சப்ஜெக்ட். இது வந்து சுரேஷ் சப்ஜெக்ட். ஈஸ் கிளீனிங்கிறது சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் வரும். அதை நம்ம பிற்பாடு ஈஸியாக பார்க்கலாம். ஸோ சுரேஷால் அது செய்யப்படுகிறது. யாரால்? அந்த கேள்வி இங்கே வருது பாருங்க. யாரால் அந்த வினை செய்யப்படுகிறது என்ற கேள்விக்கு பதில் தரும். ஸோ சுரேஷால். அப்போ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கொண்டு வருது, அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த கிச்சனுங்கிறத முன்னாடி கொண்டு வந்துடணும். இது வந்து ஜஸ்ட் ஃபார்மேஷன் தான். இது வந்து ஃபார்முலா ஃபார்மேஷன் மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த ஃபார்மேஷன் எப்படி வந்துச்சுங்கிற கேள்வியை மட்டும் கேட்காதீங்க, பெரிய குழப்பத்துக்கு உள்ளே வந்துடும். ஓகேவா? பை வந்து இந்த இடத்துல எப்படி பயன்படுதுங்கிற அந்த கேள்வியை மட்டும் என்கிட்ட கேளுங்க. ஸோ இஸ், இப்போ கிளீனிங்னு இருக்கா, அதை நான் என்ன பண்ணுறேன், பீயிங்னு மாற்றுறேன். ஓகேவா? அப்போ கிளீன் ப்ளஸ் பீயிங் தான் கிளீனிங். ஓகேவா? இது வந்து நார்மலான சின்ன ரூல்.
ஸோ இப்போ வந்து க்ளீனை வந்து நான் என்ன பண்ணணும்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு நான் மாற்றணும். ஓகே, புரியுதா? அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாறணும்னா எப்படி மாறும்னா க்ளீனட்னு மாறும். ஓகே ஓகே. தென் இப்போ வந்து இந்த கிச்சன் இஸ் பீயிங் கிளீனடு. ஓகேவா? யாரால்ங்கிற கேள்வி வருது. கிச்சன் இஸ் பீயிங் கிளீனடுனா என்ன அர்த்தம்னா சமையல் அறை சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு வருது. அப்போ யாரால், நான் அந்த சொன்ன பார்த்தீங்களா அந்த யாரால் இந்த வருது. அப்போ ஸோ அந்த யாரால்ங்கிறதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணணும். அதான் சிம்பிள் லாஜிக். சிம்பிளாக உள்ள ஃபார்முலா தான் பை சுரேஷ். புரியுதா இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்? ஸோ இந்த இது வந்து ஆக்டிவ் வாய்ஸு, தென் இது வந்து பேசிவ் வாய்ஸ். ஓகேவா? இந்த இடம் விளங்குதுல, ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி இன்னும் 2 நம்ம சென்டென்ஸ் சொல்கிறாந்தா தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தமிழ்லன்னு என்ன வேணால் இங்கிலீஷில் வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ரேவதி ரோட் தி புக். இதுக்கு என்ன அர்த்தம்? மன்னிக்கணும், புக் வந்து ரேவதி அந்த புத்தகத்தை எழுதினாள், ஒரு புத்தகத்தை எழுதினாள் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, அப்போ நம்ம வந்து பேசிவ் வாய்ஸில் வந்து செயற்பாட்டு வினையை மாற்றும் போது எப்படி வரும்னா அந்த புத்தகம் ரேவதியால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம இந்த புக் எழுதப்பட்டதுங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ். ஸோ அங்கேயும் ரோட் தான் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் போடுங்க. ஓகேவா? இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து பீயிங் யூஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரோட்டை வந்து ரோட்டுக்கு இப்போ வெர்பு வந்து ரைட்டு. ஸோ அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரிட்டன் பை யாரால? ரேவதி. புரியுதா? இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது இல்லைங்க. நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், இது கிடையாது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது எப்படி நமக்கு ஃபார்மேஷனில் வருது அப்படிங்கிறத நமக்கு மிக முக்கியம். இன்னொரு சென்டென்ஸும் நான் சொல்கிறேன், சரியா? இப்போ இன்னும் சொன்ன உதாரணத்துக்கு ஸ்கூலில் வந்து கான்சர்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்கல்ல, உதாரணத்துக்கு அந்த செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி நடத்துகிறாங்கல்ல, அப்போ வந்து அவர் ஸ்கூல் ஆர்கனைஸ்டு தி கான்சர்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. ZED SED both are right. ஓகே, கான்சர்ட். சரி, இப்போ வந்து இது தமிழ் அர்த்தம் நமக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ கான்சர்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஸ்கூலால் நடத்தப்பட்டது, ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த நார்மலான சென்டென்ஸ். இதே வந்து நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்சர்ட் வந்துடும், கான்சர்ட்டு வாஸ். ஓகேவா? அதுவும் கரெக்டு தான். ஸோ தென் ஆர்கனைஸ்டு, ஆர்கனைஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புல, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஆர்கனைஸ்டு தான், சரியா? ஆர்கனைஸ்டு இல்லை இசட் தான் வருது, ஆனால் ஆக்சுவலாக எஸ் தான் வரும். ஓகே, பை அவர் ஸ்கூல், சரியா? ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் நம்மளுடைய சப்ஜெக்டை தான் வந்து இங்கே கொண்டு வந்து மாற்றி போடுறோம். புரியுதா? ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு நமக்கு வந்து பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு ஹார்டான டாபிக்ங்கிறதுனால இது ஒன்று தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 2 எடுக்குன்னு நினச்சேன். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் கேட்டிங்கன்னா நான் பேரலாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸும் சேம் டேலேயே நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கேட்டுட்டு நான் வந்து அது ரிலேட்டிவான ஆன்சர்ஸு வித் நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? அதோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம மிக முக்கியமாக அடுத்த சாப்டருக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு கீ ஹோல் மாதிரி இருக்கும். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.